வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்னும் பார்க்கலன்னா நான் கண்டிப்பா லிங்க் தரேன். லிங்க்ல செக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத 3 எபிசோட் போட்டேன்ல, அடுத்த 3 எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப 1997 நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜீனத்தோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப இவங்க சிங்கிள் மாமா தான் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வர கஸ்டமர் எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அதாவது இந்த பையன் தான் மனிஷா இருப்பான். இப்ப மனிஷ்க்கு இவங்க சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. பையன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. நான் தான் உன்னோட அம்மான்னு சொன்னோன்னா மனிஷ் இருக்கார்ல, எதுவுமே பண்ண மாட்டாரு. இப்ப சீனியர் கிட்ட தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க தான் என்னோட அம்மான்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்ல சார், ஏன் சார் சொல்லன்னு கேக்குறாரு. அதுக்கு கமிஷனர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சில கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது என் பையனை தான் இந்த கேஸுக்கு நீங்க ஹெட்டா போடணும், அப்பதான் என் பையனை அடிக்கடி பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி மனிஷ் கிளம்பிடுறாரு. இப்ப கமிஷனர் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. எதுக்காக தப்பிச்சு போனன்ற மாதிரி கேக்குறாரு. என்னோட மருமகளை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் அந்த இடத்துக்கு போனேன், மத்தபடி எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத, நீ 3 மணிக்கு இங்க இருந்து தப்பிச்சு போன, ஆனா 9 மணிக்கு தான் அந்த மருமகளோட கடை வாசல்ல நீ இருந்த. அப்ப நடுவுல இருக்க ஒரு 6 மணி நேரம் நீ எங்க போன? அந்த 6 மணி நேரத்துல வேற ஏதாவது பிளான போடுறியா? திரும்பி உன்னோட கொலைகளை ஆரம்பிக்கலான்னு ஏதாவது முடிவு வச்சிருக்கியா? ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என் பையனை மட்டும் திரும்பி இந்த இடத்துக்கு வர வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் பையனையும் வர வைக்க போறது இல்ல, இதுக்கப்புறம் உன்னோட உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, நீ திரும்பி ஜெயிலுக்கு போக போறன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நாள் தாத்தா மறைச்சிருக்காருன்னு மனிஷ்க்கு தெரிய வந்துருச்சுல. இப்ப தாத்தா கிட்ட எதுக்காக மறைச்சிங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உன் அம்மா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கினா, எந்த காலத்திலயும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சத்தியம் வாங்கினா, அதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி தாத்தா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்லிட்டேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் தாத்தா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் கொலைகள் எல்லாம் பண்ணது ஜீனத் அப்படின்றது ஒரே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு மட்டும் தெரியும் பாத்தீங்களா. இப்ப அவருமே அதை போட்டு உடைச்சிடுறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் மாலா கவனிக்கிறாங்க. அதாவது மாலா ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, இதுதான் விஷயம் போலன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி மனிஷ் உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை தந்திருக்காரு? ஆக்சுவலா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல வந்து பழைய ரெக்கார்டெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனிக்கு தந்திருப்பாங்க. அந்த கம்பெனில இருக்க யாரோ ஒருத்தர் கிட்ட இந்த ரெக்கார்டு போயிருக்கு. அவங்களுக்கு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேவை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஓரளவுக்கு மனிஷ்க்கு புரிஞ்சிருது. அது யாருன்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான வேலையை தான் இந்த இடத்துல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா இவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. கேஸ் ஃபைல யாராவது லீக் பண்ணிருக்காங்களான்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மனிஷ் கொஞ்சம் அப்செட்டா இருக்கார்ல, ஒய்ஃப் தான் ஆறுதல் சொல்றாங்க. ஒய்ஃபோட பேரு தன்வி அப்படின்றது. இவங்க ஆறுதல் சொல்லி ஓரளவுக்கு இவரை தேர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அம்மாவான இந்த ஜீனத் இருக்காங்கல்ல, பையனை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நபரோட பாடி கிடைக்குது. அந்த பாடி எங்க கிடைச்சிருக்கோம்னா ஒரு கிணத்துல தான் கிடைச்சிருக்கும். அடுத்த கொலை கிணத்துக்கு பக்கத்துல நடந்திருக்கு அப்படின்றது இந்த பொண்ணுங்களுக்கு தெரிய வருது. அதாவது டீம்ல இருக்க மாலாக்கும் இன்னொன்று பொண்ணுக்கும் தெரிய வருது. இதை பத்தி நம்ம கமிஷனர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கமிஷனர் கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. ஆனா இதை கேட்டு கமிஷனர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஜீனத்து கொலை பண்ண மாதிரியே தான் இப்ப கொலை பண்றவனும் கொலை பண்றான். ஆனா ஜீனத்து இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிருக்கவே மாட்டாங்க. இதனால கமிஷனர் வேகமா கிளம்பி ஜீனத்தை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அவங்கள கூட்டு போலான்னு நினைச்சார்ல, அதை கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒரு கொலையை நீ பண்ணிருக்கியா, நீ கொலை பண்ணிருக்கியா இல்லையான்றத சொல்லுன்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஆமா, இந்த மாதிரியும் நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன், ஆனா அந்த பாடி உங்களுக்கு கிடைக்கல, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசணும்னால என்னோட பையன் கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. இதனால கமிஷனருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப இறந்து போயிருக்க பையன் டீடைல் எல்லாத்தையும் மனிஷ்க்கு அனுப்பி வச்சிடுறாரு. உன் அம்மா வாங்கிட்டு தான் பேசுவேன்னு சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் ரொம்ப முக்கியம், அதனால கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கமிஷனரே சொல்றாருல, அதனால இவர் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிட்டு
பண்றாரு, இவரோட ஒய்ஃப் தன்வி கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாருல, இப்ப சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அம்மாவும் இந்த இடத்துல பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பையன் கிட்ட சாரி சொல்றாங்க. உங்க சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவருமே பிளாஷ்பேக்கை கேக்குறாரு. இந்த ஜீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல் ரன் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, ஜோசப்னு ஒரு கஸ்டமர் வருவாரு. யாருமே இல்லாத சமயம் ஜோசப் வந்திருக்காரு. இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப வேற இல்ல, இவங்களுமே தப்பிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அவர் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பக்கத்துல இருக்க கயிறை பாக்குறாங்க. இதை வச்சுதான் இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கயிறை எடுத்து இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலயே இவரோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்த மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா அந்த இடத்துக்கு வராரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அப்பாவால புரிஞ்சுக்க முடியுது. அப்பா இருக்கார்ல, அங்க இருக்க கிணத்துக்குள்ள பாடியை போட்டுடலாம், அந்த கிணத்தையே சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அப்பாவே அந்த வேலையை பண்ணிருப்பாரு. இவங்க பண்ண கொலையை பத்திலாம் அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கும். அது மூலியமா எவனோ பார்த்து தான் கொலை பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் ரிப்போர்ட்ல கூட இல்ல. அதே மாதிரி ஒருத்தன் எப்படி கொலை பண்ண முடியும்? அப்ப நீ கொலை பண்ணதை வேற எவனோ பார்த்திருக்கான், யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கமிஷனர் கேட்கிறாரு. இவங்களுக்குமே ஒரு சின்ன பையனோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஜோசப் கடைக்கு வரும்போது ஜோசப்போட பையனுமே கடைக்கு வருவான். அந்த பையனோட பேரு குரு அப்படின்றது. அந்த பையன் அப்பா கூட அன்னைக்கு வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அச்சச்சோ, இந்த பையனும் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த பையன் தான் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி மனிஷ் கேட்கிறாரு. அவனை என்னோட பையனாவே நான் வளர்த்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையன் அனாதையா மாறி இருப்பான். அதனால இவங்க பையனா மாத்திக்கலான்ற மாதிரி இவங்களுமே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட தான் இருந்தான், வேணா உன்னோட தாத்தா கிட்ட கேட்டு பாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தாத்தா கிட்ட உடனே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மனிஷ் இருக்கார்ல, கால் பண்ணி பேசுறாரு. என் அண்ணன் மாதிரி குருன்னு ஒருத்தர் இருந்திருக்கான்ல, அந்த குருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அந்த குரு அந்த மாதிரி ஒருத்தனோட பையன்ல, அதனால எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவனை பிடிக்கல, அதனால தான் நான் ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. சரி ஓகே, அந்த ஆசிரமத்தோட டீட்டெயில தாங்க அப்படின்ற மாதிரி மனிஷோ இந்த இடத்துல டீட்டெயிலாம் வாங்கிடுறாரு. ஆக்சுவலா இந்த குருன்றவனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நடுவுல குருன்னு ஒருத்தனை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவனை பத்தி தான் இப்ப தகவல்லாம் சேகரிக்கிறாரு. அந்த ஆசிரமத்துல வந்து விசாரிக்கிறாரு. அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அந்த பையன் வந்ததுல இருந்தே ரொம்ப சோகமா இருந்ததா சொல்றாரு. ஏன்னா அம்மா விட்டு பிரியறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து தம்பியை விட்டும் பிரியற மாதிரி ஆயிடுச்சுல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். எப்ப பாரு கையில ஒரு பேக வச்சிருப்பான். அந்த பேக புடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பேக்ல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஆசிரமத்தை விட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் போயிருக்கான். எங்க போனான்ற டீடைல் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரி நான் தரேன்ற மாதிரி இவருமே டீடைல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. நடுவுல நமக்கு குருன்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் அம்மா மேலயும் இந்த தம்பி மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல. அவங்களெல்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மனிஷ் இருக்கார்ல, அம்மா சொன்ன இடத்தை ஓபன் பண்ணி பாத்துடலான்ற மாதிரி அந்த கிணத்தை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள எலும்பு கூடலாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. மனிஷை பொறுத்த வரைக்கும் குருவோட டீடைல்லாம் வாங்கிட்டாரு பாத்தீங்களா, குருவை போய் பார்க்கலான்ற மாதிரி அவனோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அவன் வீட்டுல இருக்க மாட்டான். அதனால செக்யூரிட்டி கிட்ட சாவியெல்லாம் வாங்கிடுறாரு. செக் பண்ணலான்ற மாதிரி உள்ள போய் செக் பண்ணிட்டாரு. அந்த சமயம் குரு இருக்கான் பாத்தீங்களா, தன்வியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். யாரு என்னன்ற மாதிரி தன்வி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றான். அப்படியா, வாங்கன்ற மாதிரி இவங்களும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் பேச்சு கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதனால இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா மனிஷோட தங்கச்சி தான் திவ்யான்னு சொல்லியிருப்பேன். உண்மை அது கிடையாது. இவங்களோட ஃப்ரெண்டு தான் திவ்யாவா இருப்பாங்க. திவ்யா கிட்ட இவங்களுமே பயத்தை ஷேர் பண்றாங்க. அந்த சமயம் மனிஷ் அவன் இடத்தை தேடி பாக்குறாருல, அந்த பேக் கிடைச்சிருது. அந்த பேக்குக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. அதே மாதிரி கயர்லாம் இருக்கு. போட்டோல ஜீனத்தும் ரெண்டு பசங்களும் இருக்கிறது தெரியுது. அதுல ஒருத்தர் இவரு, இன்னொருத்தர் அந்த குருன்றது தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. உங்க பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாங்க, எனக்கு டவுட்டா இருந்தது, அவனுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுத்தன்ற மாதிரி இவங்களுமே எடுத்த போட்டோவை ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவன் என்ன நம்ம வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப இவன் போட்டோவே கிடைச்சிருதுல, செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிடுறாரு. டீமும் செக் பண்ணி பாக்குறாங்க. சார் இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ல தான் வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரி டீடைல் கிடைச்சிருது. அந்த பாருக்கு போனோன்ற மாதிரி இவரும் வேகமா கிளம்பி அந்த பாருக்கு வந்துடுறாரு. அந்த பார்ல தான் அவன் டிஜே ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவரை பார்த்தோன்னா சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா இவர் இருக்காருல, அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இப்ப லாக் பண்ணி வச்சிருக்கவங்க கிட்ட மனிஷ் பேசுறதுக்காக வராரு. எதுக்காகடா என் வீட்டுக்கு போனேன்னு கேக்குறாரு. என் தம்பியோட வீட்டுக்கு நான் போக கூடாதா அப்படின்ற மாதிரி இந்த குரு சொல்றான். இப்பதான் குரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த தாத்தா விட்டுட்டார்ல, அப்பத்துல இருந்து இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம்
அப்புறமும் இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுவான். நியூஸ்ல வந்து வட்டியா நம்ம மனிஷை பார்த்தான் பாத்தீங்களா, அப்பதான் மனிஷ் எங்க இருக்காருன்றது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உன்னை தேடி வந்தன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பேக்ல இந்த பொருள்லாம் இருக்கு, நடந்த எல்லா கொலையும் நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி மனிஷ் கேக்குறது. இது கொலையா? எந்த கொலையும் நான் பண்ணல, இது அம்மாவோட பேக்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அதாவது அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவன் ஆசிரமத்துல கொண்டு போய் விடலாம்னு நினைச்சாங்கல்ல, அப்ப அம்மாவோட பேக்கை இவன் எடுத்து வச்சிருப்பான். இந்த பேக் கூட இருக்கும் போது அம்மாவே கூட இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் டீம் விசாரணை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அந்த கொலை நடந்த டைம் எல்லாமே இவன் கிளப்ல தான் இருந்திருக்கான். சோ இவன் கொலை பண்ணலன்றது தெரிஞ்சிருது. நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மனிஷ் சொல்லிட்டாரு. தம்பி அப்படின்ற மாதிரி அவருமே ஆசையா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. மனிஷ் இருக்கார்ல, வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டு டின்னர்லாம் இவருக்கு தந்துட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இல்லாம கஷ்டப்படுறாருல, அவர் சந்தோஷமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு. திவ்யாவும் அவரும் கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. திவ்யாக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லல்ல, இவர்கிட்ட பழகலான்ற மாதிரி தான் இந்த இடத்துல பழகிட்டு இருக்காங்க. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறான். அதுக்கு மனிஷ் இருக்கார்ல, இப்போதைக்கு என்னால உத்தரவாதம்லாம் தர முடியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை திவ்யா தான் வாங்குறாங்க. இவங்க கிட்ட கொண்டு வந்து பார்சலை தராங்க. பார்சலுக்குள்ள ஒரு போன் இருக்கு. இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்க கில்லர் தான் இந்த போனை அனுப்பி வச்சிருக்கான். நாளைக்கு இந்த டைம் கால் பண்ணுவேன், நான் அந்த ஜீனத்து கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். சரி நம்ம இந்த போனை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சுகாஸ்னு ஒரு பையன் அப்பா கூட கடைக்கு வந்திருக்கான். அப்பா இருக்கார்ல, அந்த பையன் கிட்ட சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பையன் கை கழுவுறதுக்காக வரும்போது இவங்களும் என்னாச்சு, அப்பா அடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவன் ஆமான்ற மாதிரி காயத்தெல்லாம் காட்டுறான். அப்பா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. அந்த அப்பாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் இவங்களும் கயர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தூங்குற சமயம் அவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நைட்டு நேரம் கிளம்பி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே கழுத்தை நெரிச்சு அவரோட கதையை கொடூரமா முடிச்சிடுறாங்க. இவங்க எப்பவுமே கொலை பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை திறந்த மாதிரி வச்சுட்டு தான் போவாங்க. பாடி உறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணு திறந்த மாதிரியே இருக்கும். அப்படி பாடி உரையிறதுக்காக இவங்க பாட்டு பாடிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அந்த கில்லரே நம்மள கான்டாக்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த கில்லர் கிட்ட மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே பேச போறாங்க பாத்தீங்களா, அப்படி பேசும்போது அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணும், அதுக்கான வேலையை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிடுறாங்க. டீம் கிட்ட ஜீனத்தை பத்தி மறைச்சே வச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப ஜீனத்தை தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமிஷனரும் மனிஷும் சொல்லிடுறாங்க. இப்ப ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த மர்ம நபர் ஆன் வாய்ஸ்ல தான் பேசுறான். ஆனா அது ஆனா பெண்ணான்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்னன்ற மாதிரி ஜீனத்து கேக்குறாங்க. நான் உங்களோட பெரிய ஃபேனு, நீங்க பண்ண மாதிரி தான் கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தப்பானவங்கள கொலை பண்ணீங்கல்ல அதே மாதிரி தான் நானும் கொலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். சரி அடுத்த டார்கெட்டை முடிவு பண்ணிட்டியா, அதுவும் ஒரு ஆனான்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆன் அப்படின்ற மாதிரி அவன் காலை கட் பண்ணிடுறான். சோ ட்ரேஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்கல்ல, ஆனா டைம்குள்ள ட்ரேஸ் பண்ண முடியல. அதை தாண்டி அவன் VPNலாம் யூஸ் பண்றான், ட்ரேஸ் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் அங்க இருக்க பொண்ணுங்க சொல்றாங்க. அவன் அடுத்த டார்கெட்டையும் முடிவு பண்ணிட்டான். ஆனா யாரு என்னன்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மனிஷ் இருக்காரு பாத்தீங்களா, அம்மா கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மா கிட்ட இப்ப கோவம்லாம் குறைஞ்சிருது. சாதாரணமா இவர் பேசிட்டு இருக்காரு. அம்மா எதுக்காக அந்த லல்லுவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா லல்லுக்கு இவர் தான் பையன்றது தெரிஞ்சிரும். ஜெயில லல்லு கம்யூனிகேட் பண்ணுவாரு பாத்தீங்களா, அப்ப லல்லு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. மனிஷ்ன்றவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை விசாரிச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மூலியமா மனிஷ் தான் பையன்றது அந்த லல்லுக்கு தெரிஞ்சிரும். அதை வச்சு அவன் ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் தற்கொலை பண்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதை தூண்டி விடுற மாதிரி அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. தற்கொலை பண்ண வச்சு அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. ஏமா இப்படி பண்ணீங்கன்னு மனிஷ் கேக்குறாரு. என்னால என்னோட பையனுக்கு வர ஆபத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப மனிஷ் இருக்காரு பாத்தீங்களா, மனிஷும் குருவும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோவை அம்மா கிட்ட தராரு. குரு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், நான் சீக்கிரமே குருவை இந்த இடத்துக்கு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதை தாண்டி அம்மா பொட்டு வைக்காமலாம் இருக்காங்கல்ல, இந்தங்கம்மா பொட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தராரு. பையன் திரும்பி பழையபடி பேசிட்டான்ல, இதை நினைச்சு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பழையபடி பேசிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க விட்டுட்டு போகும்போது அவர் கை குழந்தையா தான் இருப்பாரு. இப்ப மனிஷும் குருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அம்மாவை நீ பார்க்க போறேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற குருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுநாள் குரு இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை பார்க்கறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பனை பத்தி யாரோ வராங்க, இவருக்கு தெரிஞ்ச யாரோ வராங்க. ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு கிளியரா தெரியல.
இப்ப வந்தவங்க கிட்ட போங்க போங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கயிறை எடுத்துட்டு இருக்காங்க. இவர் கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. விட்டு விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, கொடூரமா கதையை முடிச்சிடுறான். இந்த சமயம் மனிஷ் இருக்கார்ல, குருவை பிக்கப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா குரு வராம இருக்கான்ல, என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி குருவோட பிளாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள வந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா குரு அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கான். என்னதான் இருந்தாலும் குரு அண்ணன் மாதிரி இல்ல, அதனால அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அம்மா பாக்குற மாதிரி வீடியோ எல்லாம் செட் பண்ணி தந்துடுறாரு. அம்மாவும் பையன் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மர்ம நபர் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அடுத்த டார்கெட்டை முடிச்சிட்டேன், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க பையன்றது அந்த கில்லருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன தப்பு பண்ணான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எல்லா ஆண்களும் பண்ற அதே தப்பு தான் பண்ணான், அதனால தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கில்லர் சொல்லிட்டு இருக்கான். சரி, தப்பு பண்ணாங்கன்னா சாவடிக்கிறது நியாயம் தான், எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ கொலை பண்றதுனால உனக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்குது, எனக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கொலை பண்றதா அடுத்த வாட்டி எனக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்றியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன், நான் எல்லா பிளானும் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனுமே காலை கட் பண்ணிடுறான். அடுத்த வாட்டி அவன் கொலை பண்ணும்போது காட்டவே போறேன்னு சொல்லியிருக்கான் பாத்தீங்களா, அப்படி காட்டும் போது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா மர்ம நபரை எப்படியாவது அமைக்கிறலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனை காப்பி கேட் கில்லர் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட இருந்து எப்ப கால் வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட இருந்து வீடியோ கால் வந்துருது. அந்த வீடியோ கால் எங்க இருந்து வருதுன்னா ஒரு ஹாஸ்பிடல் மாதிரியான செட்டப்ல இருந்து தான் வருது. அங்க இருக்க ஒரு டாக்டரை தான் அவன் லாக் பண்ணி வச்சிருக்கான். அதாவது பல் டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான். இவனோட கதையை தான் இப்ப முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு வீடியோ கிடைச்சிருச்சுல, அது மூலியமா இந்த டாக்டர் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டாக்டரோட கிளினிக் எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கிளினிக்கு போறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். எப்படியாவது 10 நிமிஷம் மட்டும் பேசி சமாளிங்கன்ற மாதிரி இவர் சிக்னல் கொடுக்கிறாரு. அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா வேணும்ட்டே அந்த கில்லர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவர் இருக்கார்ல, உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோவும் அந்த கிளினிக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் உள்ள நுழையறாருன்னு தெரிஞ்சோன்னா கில்லர் அப்படியே விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஆளுங்க அவரை காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, கில்லரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. ஆனா கில்லர் தப்பிச்சு போயிடுறான். கில்லர் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கில்லர் பின்னாடி இருந்து வந்து மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறான். இவர் பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. இப்ப கில்லர் மட்டும் நினைச்சா ஈஸியா ஹீரோவோட கதையை முடிச்சிடலாம். ஆனா கில்லர் கதையை முடிக்க மாட்டான். அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். எதனால விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இவரோட தலையில லைட்டா தான் அடிபட்டிருக்கும். இப்ப ட்ரீட்மெண்ட்ல இவர் எடுத்துடுறாரு. எதுக்காக அந்த கில்லர் விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு சுத்தமா ஃபேஸ் ஞாபகம் இல்ல. ஏன்னா அடிச்ச அடியில இவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். ஃபேஸ் சுத்தமா இவருக்கு தெரியல. அந்த கில்லர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. பையன் கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணி பேசுறாங்க. ஆக்சுவலா சுகாஸ்னு ஒரு பையனா அப்பா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அப்பாவை இவங்க கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அப்படி கொலை பண்ணும் போது இவங்க ஒரு பாட்டெல்லாம் பாடி இருப்பாங்க. வெயிட் பண்ற சமயம் அந்த பாட்டெல்லாம் பாடி இருப்பாங்க. பிரசன்ட்ல ஒருத்தன் கொலை பண்றான் பாத்தீங்களா, அவனும் அதே பாட்டை பாடி இருப்பான். எப்படி அவனுக்கு அந்த பாட்டு தெரியும்? அப்ப அப்பாவை கொலை பண்ணதை தள்ளி இருந்து சுகாஸ் தான் கவனிச்சிருக்கான். சுகாஸ் தான் பிரசன்ட்ல கொலை பண்ணிட்டு இருக்கான் போல. அந்த சுகாஸை பத்தி விசாரி, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுகாஸோட அப்பாவை இவங்க சாவடிச்சிட்டாங்க. அம்மா கொஞ்ச நாள்லயே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்க. அவங்கள கண்டுபிடின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவருமே விசாரிச்சு பார்க்கும் போது அந்த அம்மா ஒரு ஆசிரமத்துல இருக்கிறது தெரிய வருது. இவருமே அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால இவர் தான் சுகாஸ்ன்ற மாதிரி நினைச்சு பேசுறாங்க. இவரும் சுகாஸை பத்தி எப்படியாவது தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பா எதுக்குப்பா உன்னை அடிச்சாரு? நீ பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால தானே அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சுகாஸை பொறுத்த வரைக்கும் பையனா இருந்தாலும் பொண்ணு மாதிரி நடந்துகிட்டே இருப்பான். இதை பாக்குற அப்பா டென்ஷன் ஆகி தான் போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல சுகாஸ் அந்த வயசுலயே பொண்ணா மாறணும்னு நினைச்சிருக்கான்றது மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருது. அந்த சுகாஸை பத்தி இவர் விசாரிக்கலாம்னு நினைச்சா சுகாஸ் பாக்குறதுக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டர் கண் முழிச்சிட்டாரு. உங்களை கொல்ல ட்ரை பண்ணது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டாக்டருமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா இவர் பப்புக்கு போகும்போது ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜாலியா அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்பயே அது பொண்ணு இல்ல பையன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா பிரைவேட் பார்ட்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க. இருந்தாலுமே பையன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி பையனை கண்டுபிடிச்சோன்னா கொஞ்சம் அன்னீசியா இவர் விலகி போவாரு. அதனால அந்த பொண்ணு அப்செட் ஆன மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. அந்த கோவத்துல தான் என்ன கொல்றதுக்கு பாத்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. அந்த சுகாஸ் தான் பொண்ணா மாறி இருக்கான். பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் அவன் தான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப மனிஷ் இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி கமிஷனர் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவன் கிட்ட இருந்து கால் வருது. அவன் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். அவன் வாய்ஸ்
சேஞ்சர் ஆப் மூலியமா தான் பேசிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் செம்ம கோவத்துல இருக்கான். அதாவது என்ன வர வச்சு உங்க பையன் கிட்ட மாட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், ஆனா அதை நீங்க கெடுத்துட்டீங்க, நான் இதை சும்மா விட மாட்டேன், உங்க பையனுக்கு நல்ல லைஃப அமைச்சு தந்ததே நான் தான், அதை நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல, உங்க பையன் லைஃப நானே காலி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது பொண்ணுல, அதனால இதுக்கப்புறம் அவங்கனே சொல்றேன். இதெல்லாம் கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உன் லைஃபையே அமைச்சு தந்தது இவன்னு சொல்லிட்டு இருக்கா, உன் லைஃப அமைச்சு தந்தது இவளா எப்படி இருப்பா, நீ தன்வியை எப்படி மீட் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. திவ்யா மூலியமா தான் மீட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது தன்வியோட ஃப்ரெண்டா திவ்யான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா தான் மீட் பண்ணன்னு சொல்லிட்டாரு. அப்ப திவ்யா ஒருவேளை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதோட நமக்கு 5வது எபிசோட முடிக்கிறாங்க. அப்பா இறந்து போனதை நினைச்சு சுகாசு சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கான். அப்பாவை சாவடிச்சு நம்மளை காப்பாத்தினது அந்த லேடி தான், அந்த லேடியை என்னைக்குமே நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். கொஞ்ச நாள்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஐயோ இவங்க கிளம்பி போறாங்களேன்ற மாதிரி சுகாசு அப்பயே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பான். சுகாசு பொண்ணா மாறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான்ல, அதனால தான் அம்மாவை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பான். அம்மாக்கு காசை மட்டும் மாசம் மாசம் அனுப்பிடுவான். அதே மாதிரி நிறைய காசு சம்பாரிச்சிருப்பான். எப்படியாவது பொண்ணா மாறணும்ன்ற மாதிரி தேவைப்படுற எல்லா ஆபரேஷனையும் பண்ணிருப்பான். அப்படிதான் அவன் பொண்ணா மாறி இருப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, திவ்யா அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. பிரசன்ட்ல உங்களுக்கு திவ்யான்னு டவுட் வந்துருச்சுல, உடனே உன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணு, சேஃபா இருக்கலான்றத பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஒய்ஃபுக்கு கால் பண்றதுக்கு நினைக்கிறாரு. அந்த சமயம் திவ்யா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. திவ்யா ஃப்ரெண்டுல இவங்க நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் காலை எடுக்கும் போதுதான் திவ்யாவால பிரச்சனைன்னு தெரிய வருது. அதுக்குள்ள திவ்யா மண்டையில அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப தன்வியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. எதுக்காக திவ்யா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தன்வி கேக்குறாங்க. திவ்யாவும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. என்ன எல்லாருமே ரொம்ப ஒதுக்குனாங்க, அதனால தான் கொலைலாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நேசிச்ச உன்னோட மாமியாரே என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அதனால தான் உன்னை கொல்ல போறேன், ஈர அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்ற மாதிரி ஜீனத்துக்கு கால் பண்றா. அப்படி கால் பண்றவ இருக்கால, கொல்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜீனத் இருக்காங்கல்ல, என் பையனை காப்பாத்துறதுக்காக தான் உனக்கு நான் துரோகம் பண்ணேன், துரோகம் பண்ணது நான் தான், தன்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீ தப்பு பண்ணவங்கள தானே கொலை பண்ற, அப்படி இருக்கும்போது தன்வியை நீ எப்படி கொலை பண்ணுவ, என் பையனை விட்டல, அதே மாதிரி என்னோட மருமகளையும் விட்டுரு, தப்பு பண்ணது நான் தானே, என்ன எதுனாலும் பண்ணிக்கோ, நான் நீ சொல்ற இடத்துக்கு வரன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான், நீங்க தான் எனக்கு தேவை, நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி அந்த திவ்யா சொல்றா. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க மாலாக்கு ஒரு டவுட் வந்துருது. சார் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீனத்து தான் திவ்யா மூலியமா பிளான் போடுற மாதிரி இருக்கு, நீ வெளியே கொலை பண்ணிட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இவங்க ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி எனக்கு தெரியுது சார், இந்த லேடியை சொல்ற இடத்துக்கு கூட்டு போக கூடாது, திவ்யாவும் இந்த லேடியும் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் மாலா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கமிஷனர் இருக்கார்ல, இப்ப தன்வியை காப்பாத்துறது தான் முக்கியம், அதுக்கு நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாதுகாப்போட கூட்டு போயிட்டு கூட்டு வரலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு துணி கடைக்கு வாங்கன்ற மாதிரி தான் திவ்யா சொல்லியிருப்பாங்க. இவங்களும் துணி கடைக்கு கூட்டு வந்துடுறாங்க. திவ்யா இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் மீறி தூக்கிடலான்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்றாங்க. நான் சொல்ற இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஜீனத் இருக்காங்கல்ல, இவங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துக்குலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. திவ்யா ஏற்கனவே பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல. சடனா இந்த டோருக்கு பக்கத்துல வாங்க, அந்த டோருக்குள்ள நுழைஞ்சு வேகமா வெளியே வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோவும் டீமும் சொதப்பிடுறாங்க. திடீர்னு எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மொழின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கிங் ஏரியாக்கே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப தன்வியோட கயிறு எல்லாத்தையும் கழட்டிடுறாங்க. இப்ப ஜீனத் இருக்காங்கல்ல, என் பையனை நல்லபடியா பாத்துக்கோ, திரும்பி நான் வருவனான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் இடத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவும் அவங்க கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. ஒய்ஃப் சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரியுது. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இப்ப திரும்பி துரத்தலாம் ட்ரை பண்றதுக்குள்ள அவங்க டிராக்கிங் டிவைஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த திவ்யா ஒரு இடத்துல இருக்கால, அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறா. இப்ப மனிஷன் தன்வி கிட்ட பேசுறதுக்காக வராரு. எங்க வச்சிருந்தான்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது, அங்கதான் வச்சிருந்தா, எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் இவரோட டீம் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ண கம்பெனில திவ்யாவும் வேலை பார்த்திருக்காங்கன்றது தெரிய வருது. இப்பதான் திவ்யா சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் இவங்க வந்து ஜீனத்து கிட்ட தான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல சுகாசு நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு உழைச்சு நிறைய காசு சம்பாரிச்சிருப்பாரு. அது மூலியமா பெண்ணா மாறிடலான்ற மாதிரி திவ்யாவா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் பெண்ணா ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. பழைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் இவங்க ரெக்கார்டெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த ரெக்கார்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேவை பத்தி ஓரளவுக்கு தெரியும் பாத்தீங்களா, இந்த ரெக்கார்டு மூலியமா இன்னும் நிறைய டீடைல்லாம் தெரிய வருது. அதெல்லாம் உங்களோட மைண்ட கொஞ்சம் பாதிக்குது. நம்ம சின்ன பையனா இருக்கும் போது அந்த ஜீனத்தை நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி
பண்ணிருக்காங்க, பதிலுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீனத் வேற ஒரு குற்றம் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு ஜெயில தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஜெயில் கிட்ட எல்லாம் வந்து அந்த ஜீனத்தை கவனிக்க முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஜீனத்தோட பசங்க எங்க இருக்காங்கன்றதெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போரிங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு மாதிரி இவங்க பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதாவது தன்வியை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அப்படிதான் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க நம்மளோட லைஃப ஹாப்பியா மாத்துனாங்கல்ல, அவங்க பையனோட லைஃப நம்ம ஹாப்பியா மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் திவ்யா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா வேலை பார்க்குற ஆபீஸ்ல ஒருத்தர் கிட்ட நெருங்கி பழகுவாங்க. அவரோட பேரு ரோஹித் அப்படின்றது. அவருக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரோஹித் கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பையனா இருந்து பொண்ணா மாறின விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற ரோஹித் சட்டுன்னு விலகி போயிடுறாரு. அப்ப இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தினியா அப்படின்ற மாதிரி மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்துறாரு. இவங்க மூஞ்சில இருந்து ரத்தம் பயங்கரமா ஊத்திட்டு இருக்கு. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சின்ன வயசுல நடந்த எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வருது. அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஜீனத்து பண்ண ஒவ்வொரு கொலையை பத்தியும் தெரியும்ல, அதே மாதிரி நம்ம கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நெருங்கி பழகுவாங்க. ஆனா அவங்களோட இன்டென்ஷன் வேறையா இருக்கு. அதே மாதிரி பையன்னு தெரிஞ்சா விலகி போனா இவங்களுக்கு கோவம் வந்துரும். அந்த மாதிரி தான் டார்கெட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா காலி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க குரு கிட்ட நெருங்கி பேசினாங்கல்ல, குரு கிட்டயும் உண்மையை சொன்னோன்னா விலகி போயிருப்பாரு போல. அதனால தான் அவரோட கதையும் முடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. தன்வி அந்த இடத்தை பத்தி சொன்னாங்கல்ல, அதை வச்சு ஆளுங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி மனிஷும் இங்க இருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் திவ்யா சொல்லிட்டு இருக்கும் போது மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே இருக்காங்கல்ல, எனக்குமே முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கிறதா சொல்றேன்ல, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மனிஷும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா வேகமா ஓடுறா. இவங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் ஓடுறான்றது இவங்களுக்கு புரியல. இவங்களுமே பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா ஷோல்டர்ல ஷூட் பண்ணி அவங்களை விழ வச்சிடுறாரு. அப்படி விழுந்தவங்க சத்தமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்னால இப்ப பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு தெரியாம சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாரு. உன் அம்மாக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்கன்ற மாதிரி திவ்யா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. உன் அம்மாவோட ரெக்கார்டை படிச்சல்ல, ரெக்கார்டை படிச்சிருந்தா யாரை முடிக்கிறதுக்காக போயிருக்காங்கன்றது உனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் அவ சிரிக்கிறா. அதனால ரெக்கார்டை முழுசா படிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் வேக வேகமா தானே அந்த ரெக்கார்டை படிச்சாரு, இப்ப பொறுமையா படிக்கலாம்ன்ற மாதிரி அந்த ரெக்கார்டை எடுக்கிறாரு. பொறுமையா இந்த இடத்துல படிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கும் போது இவருக்குமே சில விஷயங்கள் தெரிய வருது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஜீனத்தை எங்கேயோ கிளம்புன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? இப்ப கிளம்பி ஒரு வீட்டுக்கு தான் வராங்க. யாரோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீனத்தோட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஜீனத்து சின்ன பொண்ணா இருக்கும் போதே யாரோ எல்லை மீறி நடந்த மாதிரிலாம் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா? எல்லை மீறி நடந்தது வேற யாரும் கிடையாது, இவங்களோட அப்பா தான் எல்லை மீறி நடந்திருப்பாரு. டான்ஸ் கிளாஸ்ல இருந்து பொண்ணை கூட்டு போறாரு. அடிக்கடி இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடப்பாரு போல. இதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் எல்லை மீறி நடக்கிறத ஒரு நாள் ஒய்ஃப் பாத்துறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, கோவத்துல ஒய்ஃபோட கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமும் பொண்ணை பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. இவர் அடிக்கடி இப்படி பண்றதுனால அவங்க புத்தி பேதலிச்ச மாதிரி மாறிடுவாங்க. இவரும் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாரு. அந்த டாக்டருக்கும் ப்ராப்ளம் புரிய மாட்டேங்குது. டாக்டர் என்ன பண்றாருன்னா, ஹிப்னடைஸ் பண்ணி பழைய விஷயங்கள்லாம் மறக்க வச்சிடுறாரு. அதனால அப்பா பண்ண எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்பா மேல திரும்பி மரியாதையோட தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொலை பண்ண குற்றத்துக்காக இவங்க ஜெயிலுக்கு போனாங்க பாத்தீங்களா, அப்ப டாக்டரை வச்சு இவங்களை ஹிப்னடைஸ் பண்ணி இவங்க மனசுல இருக்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு மறந்து போன எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துரும். நம்ம அப்பா நம்மள சின்ன வயசுலயே அபியூஸ் பண்ணிருக்காரு, அதோட தாக்கத்தினால தான் நம்ம இவ்வளவு மூர்க்கமா மாறி இருக்கோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்பா இப்படி பண்ணீங்க, இப்ப என் மேல கைய வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரும் தெரியாம பண்ணிட்டோமா, விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கயர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மனிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி தாத்தா மேல பயங்கரமா கோவப்படுறாரு. என் அம்மாவோட லைஃபையே இப்படி மாத்திட்டியே அப்படின்ற மாதிரி ஷூட் பண்றதுக்காகலாம் போறாரு. வேணான்ற மாதிரி அம்மா தடுத்துட்டு இருக்காங்க. இத பண்ணி நீயும் என்ன மாறிடாது அப்படின்ற மாதிரிலாம் பையனை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பையனை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, மாடியில இருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குதிச்சு இந்த இடத்துல தற்கொலை பண்ணிடுறாரு. இப்ப அம்மா ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கான காரியம் முடிஞ்சிருச்சுல. இப்ப திரும்பி ஜெயிலுக்கு கூட்டு போற ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அம்மாவை நானே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் தான் கார்ல உட்கார வச்சு அம்மாவை கூட்டு போறாரு. பின்னாடி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா இப்ப நீங்க ஹாப்பி தானேன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கூட நான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் முடிக்கல, இதே மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களே ஏதாவது பண்ணணும் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
திடீர்னு பார்த்தா கார் வேற ரூட்ல போகுது. என்ன கார் வேற ரூட்ல போகுது அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப கார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மனிஷை பார்த்தா ஸ்டியரிங்ல லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. என்ன லாக் பண்ண வச்சுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, சீக்கிரமா போய் புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் தான் அம்மாவை தப்பிக்கவே விட்டுருப்பாரு. அம்மா இதே மாதிரி ஆளுங்க எல்லாரையும் சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, நீங்க போய் சாவடிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அம்மாவை வேணும்ட்டே தப்பிக்க விட்டுருக்காருன்னு தெரியுது. இப்ப வெளியே மறைஞ்சிருக்க அம்மா இருக்காங்கல்ல, திரும்பி ஒவ்வொருத்தரா சாவடிக்க போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸோட கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.